தர்ம சிந்தனை உடைய ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. பொதுவாக தர்மம் அப்படிங்கிறது வேறு, தானம் அப்படிங்கிறது வேறு. ரெண்டுமே சில பேர் குழப்பிப்பாங்க. ஆனால் தர்ம சிந்தனை உடையங்கிறது அது கடைசி வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயம் மாறாது. தானம் அப்படிங்கிறது பிறர் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை இன்சல்ட் பண்ணியோ இல்லை 4 பேருக்கு தெரிகிற மாதிரியோ கொடுக்கறது தான் தானம். தர்மங்கிறது அவங்களுடைய கஷ்டத்தை அறிஞ்சு அவங்க மனசு கோணாமல் அவங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு அவங்க கேட்காமே கொடுக்கறது தான் தர்மம். அந்த தர்மத்தை எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதை கேட்ட பிறகு அவங்கள அவமானப்படுத்தி அவங்க மனசை காயப்படுத்தி தான் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி செஞ்சிட்ட பிறகு எல்லாத்தையும் சொல்லி அவங்க மனசை நோக்கடிக்கிறாங்க. அது கண்டிப்பாக தர்மத்தில் சேராது. ஆனால் தர்ம சிந்தனை உடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அவங்க மனசு கோடாமல் முதல்ல அதுதான் முக்கியம். முதல்ல மனசை காயப்படுத்துறது தான் முதல் ஒரு அதர்மம். அது தர்மத்துக்கு நேர்மாறானது. ஆனால் தர்மங்கிறது அவங்களுடைய கஷ்டத்தை அறிஞ்சு அவங்களுடைய மனசு கோணாமல் யாருக்குமே தெரியாமல் செய்கிறது தான் தர்மம். அந்த தர்மத்தை செய்கிறவங்க எந்தெந்த ராசி அப்படின்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், தனுசு, மீன ராசிகள். இந்த ராசியெல்லாம் தர்மத்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கிற ராசிகளில் முக்கியமான ராசிகள். இவங்களுடைய குணாதிசயம் கடைசி வரைக்கும் மாறாது. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த தர்மத்தை செய்துக்கிட்டே இருப்பாங்க. உலக புகழ் பெறுவார்கள்.